போலவே ஐயப்பனுக்கும் 6 படை வீடுகள் உள்ளது. நீங்கள் ஐயப்ப பக்தராக இருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் செய்யவும். முதலாம் படை வீடு எரிமேலி. இது கேரளாவின் கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இக்கோவில் ஐயப்பன் மகிஷி என்ற அரக்கியை கொன்றதன் காரணமாக உருவானதாக சொல்லப்படுகிறது. மற்றும் சபரிமலைக்கு செல்லும் யாத்திரை இங்குதான் முதலில் தொடங்கப்படுகிறது. இரண்டாவது படைவீடு அச்சன்கோவில் கேரளாவின் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு கருப்பசாமி மற்றும் பூதத்தான் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. மூன்றாம் படைவீடு கேரளாவின் குளத்துப்புழா. இதுவும் கேரளாவின் பத்தனம்திட்டா என்ற ஊரில் அமைந்துள்ளது. நான்காம் படைவீடு கேரளாவின் ஆரியங்காவு. இது கொல்லம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இக்கோவில் ஐயப்பன் பாண்டியராஜாவால் வரவேற்கப்பட்ட இடம் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாம் படை வீடு கேரளாவின் பந்தளம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. இந்த இடத்தில்தான் பந்தள ராஜா என்ற அரசர் ஐயப்பனை தத்து எடுத்ததாக வரலாறு கூறுகிறது. இங்கு இருக்கும் பந்தள அரண்மனை முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆறாம் படை வீடு சபரிமலை. இது ஐயப்பனின் இறுதி புண்ணிய சேஷ்திரம். இங்கு 18 படிக்கட்டுகள் இருப்பது மிகவும் சிறப்பு. இங்கு ஐயப்பனை வழிபடுவதால் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கை உச்சமடையும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்க பார்வைக்கு வரும்.